நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. முடிவுக்கு வந்த தீபா கேரக்டர் விஜய் டிவி சீரியலில் கமிட்டான நடிகை. வைரல் அப்டேட். கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்து வந்த நடிகை தற்போது விஜய் டிவி சீரியலில் கமிட் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழில் சின்னத்திரை சீரியல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு அம்சமாகவும் மாறியுள்ளது. இதன் காரணமாக பழைய சீரியல்கள் முடிவுக்கு வருவதும் புதிய சீரியல்கள் என்ட்ரி ஆவதும் அவ்வப்போது நடந்து வரும் நிகழ்வுகளில் ஒன்றாக உள்ளது. அதேபோல் மற்ற சேனல்களில் சீரியல்கள் நடித்து வரும் நடிகைகள் அந்த சீரியல் முடிந்தவுடன் வேறொரு சேனலில் புதிய சீரியலில் நடிப்பதும் நடந்து வருகிறது. இந்த வகையில் விஜய் டிவியில் நடித்து வந்த பல நடிகைகள் தற்போது சன் டிவி சீரியல்களில் நடித்து வரும் நிலையில் தற்போது ஜி தமிழ் சீரியலில் நடித்து வந்த நடிகை ஒருவர் விஜய் டிவி சீரியலில் என்ட்ரியாக வெளியாகியுள்ளார். ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்த நிலையில் தீபா என்ற கேரக்டரில் நடித்த நடிகை ஆர்த்திகாவுக்கு ரசிகர்கள் ஆதரவு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த சீரியலின் சமீபத்திய எபிசோடுகளில் தீபாவை கண்டுபிடிப்பதிலே திரைக்கதை நகர்ந்து இருக்கிறது. நேற்றைய எபிசோடில் தீபா இறந்து விடுவது போல் காட்டப்பட்டது. மேலும் சீரியல் இனி கிராமத்து கதையை நோக்கி செல்லும் என்று பிரேமு வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக கார்த்திகை தீபம் சீரியலில் இருந்து விலகிய ஆர்த்திகா தற்போது விஜய் டிவியின் புதிய சீரியலில் கமிட் ஆகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் தற்போது வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்றைய எபிசோடில் ஐஸ்வர்யா அபிராமியை தீர்த்து கட்ட முடிவெடுத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பதை பார்க்கலாம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். இந்த சீரியலின் அபிராமி காஞ்சிபுரம் கோவிலில் இருக்க ஐஸ்வர்யா அபிராமியை தீர்த்து கட்ட முடிவெடுத்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க. அதாவது மீனாட்சி ஐஸ்வர்யாவின் அம்மா ராஜேஸ்வரியின் முகத்தை மூடி அடி வெளுத்தெடுத்து அனுப்ப அவர் ஐஸ்வர்யாவிடம் சென்று நடந்த விஷயத்தை சொல்லி தீபாவும் மைத்திலியும் இப்படி பண்ணி இருக்க வாய்ப்பிருக்கு என்று சொல்ல ஐஸ்வர்யா பண்ணணும் என்று சொல்கிறாள். மீனாட்சிக்கு இன்னும் கோபம் அடங்காமல் இருக்க ரியா தனியாக சிக்க அவளையும் போட்டு வெளுத்தெடுக்க இதை பார்க்கும் தீபா மீனாட்சியை கூட்டி சென்று விடுகிறாள். மறுபக்கம் அபிராமி கோவிலை சுத்தம் செய்து கொண்டிருக்க அதை பார்த்து பூசாரி உங்களுக்கு என்னமா பிரச்சனை சொல்லுங்க, தீர்த்து வைக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அபிராமி நீங்க தங்க இடம் கொடுத்ததே போதும் என்று சொல்கிறாள். பிறகு ஐஸ்வர்யாவும் ரியாவும் ரவுடி ஒருவனுக்கு பணத்தை கொடுத்து நாங்க சொல்லும் போது அபிராமி கதையை முடிச்சிடு என்று சொல்கின்றனர். எதுக்கு வெயிட் பண்ணணும், கோவிலில் வைத்தே கொண்டு விடுவேன் என்று ரவுடி சொல்ல ஐஸ்வர்யா கோவிலில் வைத்து பண்ணா பெரிய பிரச்சனையாகும் என்று சொல்லிவிடுகிறாள். இதனையடுத்து தீபா அபிராமிக்காக வேண்டுதலை நிறைவேற்ற கோவிலுக்கு செல்வதாக கார்த்தியிடம் சொல்ல அவன் அம்மா மனசு வருத்தத்தில் இருந்தா ஒரு கோவிலுக்கு போவாங்க, அந்த கோவில் தெரியுமா என்று கேட்க தீபா தெரியாமல் முழிக்க மீனாட்சியிடம் கேட்க அவளும் தெரியாமல் முழிக்கிறாள். பிறகு தீபா மீனாட்சி மைதிலி ஆகியோர் கோவிலுக்கு கிளம்பி வருகின்றனர். அபிராமியை கோவிலில் பார்க்கும் துப்புரவு பணியாளர் ராணிக்கு தகவல் கொடுக்க ராணி கார்த்திக்கு தகவல் கொடுக்க அவன் உடனடியாக கோவிலுக்கு கிளம்பி செல்கிறான். அதேபோல் கோவிலில் மீனாட்சியை பார்த்த உறவினர் பெண்ணொருவரும் அபிராமியை காஞ்சிபுரம் கோவிலில் பார்த்ததாக சொல்ல இவங்களும் காஞ்சிபுரத்துக்கு கிளம்புகின்றனர். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும்